பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலமாய் இந்த வசனத்தோடு உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். நன்றாக இருப்பீரை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த 2026 வருஷம் தொடங்கி இந்த 5 மாத காலமாக நம்மளை கண்ணிமை போல பாதுகாத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதித்திருப்பார் என்று நம்பி உங்கள் குடும்பங்களுக்காக தேவனிடத்தில் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த 6ஆம் மாதம் நமக்கு வாக்குத்தத்தமாக ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். நம்ம வசனத்தை கூர்ந்து கவனிப்போம். எத்தனையோ காரியம் வாழ்க்கையில் இந்த 5 மாத காலமாக நடந்திருக்கலாம். நடக்க முடியாதபடிக்கு தோல்வியாக இருந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்ல போகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அநேக மாதங்கள், வருஷங்கள், நாட்கள் கடந்திருக்கலாம், ஆசீர்வாதமே இல்லை, இப்பொழுது கிடைக்க போதா? அது 6ஆம் மாதம், 5ஆம் மாதம் வரைக்கும் நான் நடந்து வந்துட்டேன், 6ஆம் மாதத்துலையாவது ஒரு நன்மை பெற முடியுமா? நான் ஆலயத்துக்கு போகிறேன், தேவனுடைய கட்டளை பிரகாரம் நடக்கிறேன், என் வாழ்க்கையில் எதுவும் நடக்கலை அப்படி நினைக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வீடியோ பார்த்துக்கிற சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஆண்டவர் இந்த நாளிலே, இந்த அதிகாலை வேளையிலே, அந்த 6ஆம் மாதம் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தமான வார்த்தை என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அறியீர்களா? பாருங்க, நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற மாதத்திலே தோன்ற போகுது. இந்த வீடியோ பார்க்கறதுல ஒரு அற்புதம் நடக்க போதும். நான் அப்படியேப்பட்ட தேவனை தெரிஞ்சுக்கிறியாப்பா அப்படின்னு உனக்கு பார்த்து கேள்வி கேட்குறார் ஆண்டவர். நீங்கள் அறியீர்களா? இது இப்போதே தோன்றும், இது இப்போதே அற்புதம் நடக்கும், இப்போதே அதிசயம் நடக்கும். இந்த வீடியோ பார்த்து கொண்டுக்கிற, இந்த வசனத்தை கேட்குற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்ய போகிறன்றார். நடக்கவே முடியாது, டாக்டர் கைவிடப்பட்டிருக்கலாம், வியாதி எப்போது குணமாகும் வருத்தத்தோடு இருக்கலாம், அந்த காரியத்தை புதியதாக தான் காரியம் செய்ய போகிறான். டாக்டருக்கு வந்து கைவிட்டாங்க, இது முடியாது அப்படின்னு இருக்கலாம். வேலை ஸ்தலத்தில் உனக்கு பர்மிஷன் கிடையாது, இப்படிதான் இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். புரியுதுங்களா? அநேக இடத்துல குடும்பத்தில் ஒரு போராட்டம், அதை விட முடியாதபடி இருக்கலாம். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் என்னன்னா, இதோ நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன், முடியாத காரியத்தை முடி வைக்க போகிறேன், இது இப்போதே தோன்றும், நீங்கள் அறியீர்களா? நீங்கள் தெரிஞ்சு கொள்றீங்களா? இதை அனுபவிக்க போகிறீங்க, அப்போ பார்த்து நீங்கள் அறிஞ்சிக்கிங்க பாடி உங்களை பார்த்து ஆண்டவர் கேள்வி கேட்குறார். அறியீர்களா? நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வனாந்தர வழி, வனாந்தரமான இடத்துல தண்ணியே கிடையாது, வழி இல்லை, அந்த வழியில் உண்டு பண்ணுறவர் அவர் தாங்க. வனாந்தர வழியை உண்டு பண்ணுவார், வனாந்தரத்தை வழி உண்டு பண்ணுவார். கரடு முரடான பாதையை சிவப்படுத்துகிறவருங்க அவர் தான் உங்கள் வாழ்க்கை பறித்து, உங்கள் நேரத்தை பார்த்து, நீங்கள் நடந்து மாட்டிக்கொண்ட சூழ்நிலையை பார்த்து இந்த 6ஆம் மாதத்தில் பேசுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ பார்க்குறவங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியம் நடக்க முடியாது சிக்கி கொண்டு இருக்கிறியா? இந்த 6ஆம் மாதத்தில் ஆட சொல்றாரு, புதிய காரியத்தை செய்ய போகிறார், புதிதான காரியத்தை செய்ய போகிறோம். வாழ்க்கையில் இத்தனை நாள் அடைப்பட்டு கொண்டிருந்த வேலை ஸ்தலத்தில் ப்ரமோஷன் இல்லை, உன் குடும்பத்தில் ஒரு வியாதி உன்னை விட்டு போக முடியல, உன் குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை, எப்பொழுதெல்லாம் நடைபெறும்? 5 மாதம் ஆச்சு, 2026 பிறந்து 5 மாதம் கடந்துட்டேன், இந்த 6ஆம் மாதம் நடக்குமா நடக்காதுன்னு கேள்விக்குறியோடு இருக்கிற அன்பு சகோதரனே, நீ அறியீர்களா? என்னை நம்புறீங்களா? நீ நம்புங்க, நான் புதிய காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறேன். இந்த 6ஆம் மாதத்தில் அற்புதத்தை காண போகிறீங்க. இப்பொழுதே இந்த வீடியோ பார்க்குற மாதத்தில் அதான் சொல்கிறார். அந்த வசனத்தை கூர்ந்து கவனிங்களேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், இப்போதே அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும், இப்போது வாழ்க்கையில் ஒரு சலசலப்பு அமைதியாகும், வியாதி உன்னை விட்டு நீங்கிற ஆரம்பிச்சு விட்டது. இந்த 6ஆம் மாதத்திலே இது முடியாது சொன்ன காரியத்தை முடி வைக்க போகிறார், அது ஆரம்பித்து விட்டது. அதான் சொல்றார், இது இப்பொழுதே தோன்றும், அதை அறியீர்களா? உணர்ந்து கொள்றீங்களா? உணர்ந்து கொண்டு
நீங்கள் ஆண்டவரோடு பேசுங்க, ஆண்டவரோடு உறவாடுங்க. ஆண்டவரே, நீ சொன்ன காரியத்தை நான் வசனத்தை கேட்டம்பா, நான் உணர்ந்து கொண்டேன், முடியாத இந்த காரியத்தை முடிய வச்சுட்டீங்களாப்பா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. வனாந்தரத்தில் வழியை உண்டு பண்ணுகிறவர், அவாந்தர வழியில் வண்டியை உண்டு பண்ணுறவங்க பாருங்க, அந்த வசனத்தை கூந்துங்களா, அவாந்தர வழி, நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியில ஆறுகளை உண்டு பண்ணுவார். தண்ணி இல்லாத இடத்துல தண்ணி தடம் உண்டு பண்ணுவார். தண்ணியே இல்லை அந்த இடத்துல தண்ணி வர வைப்பார். வனாந்தரத்தில் வழி கிடையாது, கரடு முரடான பாதையை நேராக்கி கொடுப்பார். உங்கள் வாழ்க்கை அப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்கும் வேணாம். ஆண்டவர் இந்த 5ஆம் மாதத்தை கடக்க வேண்டாம். இந்த 6ஆம் மாதத்தில் உங்களோடு பேசுகிற வார்த்தை, புதிய காரியத்தை செய்ய போகிறார். நடக்க முடியாத காரியம் தான் புதிய காரியம். சமாளித்து நடத்துவதெல்லாம் பழைய காரியம் தான். ஆனால் இந்த காரியத்தை நடத்துனா ஏசப்பா பெரியவர் என் வாழ்க்கையில் அப்படின்னு நினைக்கிறியா? இல்லைங்க, அவர் எப்பவுமே பெரியவர் தான் இருக்கிறார். நீங்கள் தான் அவர் என்ன பண்ண சிறுசாக்கி வச்சுக்கிறீங்க. ஆண்டவர் புதிய காரியங்களை செய்வார். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை காணப்படுகிற தேவன் அவர் தான். நம்ம அதிசயமாக நடக்கணும்னா அவரை பின்பற்றணும். அவரை பற்றி கொள்ளும் போது எத்தனையோ காரியத்தில் நம்மளை மறுதளித்து இருக்கலாம், எத்தனையோ காரணம் ஆண்டவர் தொழுது கொள்ள முடியாது வேலை வந்திருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் அவரை நோக்கி கூப்பிடாத நேரங்கள் அநேகம் இருந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, இதோ புதிய காரியத்தை செய்ய போகிறேன். அது இப்பொழுதே தோன்றும். என் பிள்ளையுடைய வாழ்க்கையில், இந்த வசனத்தை கேட்கறவுடைய வாழ்க்கையில், வீடியோ பார்க்குற இந்த சகோதரருடைய வாழ்க்கையில் அது இப்போதே தோன்ற போகிறது. ஆண்டவர் இந்த 6ஆம் மாதம் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. புதிய காரியத்தை செய்கிறார். இப்போது தோன்று அறியீர்களா? நம்புறீங்களா? வந்துட்டா நம்புறீங்களா? அது சரியாயிட்டா நம்புறீங்களா? வியாதி போயிட்டா நம்புறீங்களா? பரமேஸ்வரன் கொடுத்தா நம்புறீங்களா? நிச்சயமாக நம்புங்க. ஆண்டவர் செய்ய போகிற இந்த வாக்குத்தத்தம் 6ஆம் மாதத்தில் அது அற்புதத்தை அனுபவித்து நீங்கள் பேசுங்க. ஆண்டவர் ஐக்கியத்துக்குள்ளே போங்க. ஆண்டவர் உங்களை கூட இடைப்படுங்க. நிச்சயமாக புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். இந்த 6ஆம் மாதத்தை அற்புதத்தை பெற்று அன்போடு வாழுங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோ பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லிங்க் பண்ணுங்கள். ஆமென். காட் பிளஸ்.